வழக்கம் போல் நம்ம பழையரும்பு கடை பக்கம் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா மாட்டிருந்துச்சு. இந்த கேமராவை நான் 100 ரூபா கொடுத்து அந்த பழையரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமரா மூலமாக ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அண்டு வீடியோ எடுத்துக்கலாம். அண்டு டிஜிட்டல் கேமரா தான். இதுக்கு முன்னாடி கூட ரீல் போடுற கேமராலாம் மாட்டுச்சு நமக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமரா மாட்டிருக்கு. அதனால தான் அதை நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பழையரும்பு கடையில் எடுத்ததுனால இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ நமக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது, கேமராக்குள்ளே என்ன இருக்குது, லென்ஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ட் உள்ளே வந்து எப்படிலாம் உள்ள செட்டப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை திறந்து அலசி அறிஞ்சு பார்ப்போம். மேபி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை நல்ல ரேட்டுக்கு வெளியே விற்று நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோம், என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. நான் கூட இதை இரும்பு கடையிலேருந்து வாங்கும்போது உள்ள லென்ஸு டேமேஜாக இருக்கும், இல்லைன்னா பின்னாடி டிஸ்பிளேயில் ஏதாச்சும் கிராக் விழுந்திருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் எதுவுமே டேமேஜ் கிடையாது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், வெளியில் வந்து இந்த மாதிரி தூசியாக இருக்குது, ஏதோ தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி கேமராவோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தெரியும். உனக்கு ஓகேவா இருக்கா? அதுதான் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த இரும்பு கடையிலேருந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம கழட்டி பார்ப்போம். நம்ம கேமராவில் இருக்க நட்டெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர்த்துக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேனலை விட்டு நமக்கு டிஸ்பிளே மட்டும் தனியாக கலந்துருச்சு. டிஸ்பிளேயில் உத்து பார்த்தா ஒன்றும் தெரில. பட் இந்த சைடில் வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி போன மாதிரி தெரியுது. நமக்கு ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. சின்ன ஒரு டிஸ்பிளே, நல்லா அழகான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா இது பட்டன், அந்த பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அதை போர்டில் கனெக்ட் பண்ணணும் போல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டனில் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைக்கி பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த கேமராவோட மதர் போர்டு. இது சைடில் வந்து ஒரு ஸ்டிப்பு மாட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் அந்த ஸ்டிப்பை வந்து கழட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளேயே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. தெரியுதா? அந்த ஒரு வெட்டு மாதிரி தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஸோ இந்த மாதிரி கிழிஞ்சு போனதுனால இந்த ஸ்டிப்பு வந்து ஒர்க் ஆகாது, கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு இதில். ஆக இந்த பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த பட்டன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? டெலிட் பட்டனு, மெனு பட்டனு, வீடியோ பட்டனு, கேப்சர் பட்டனு, இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகாது. இதுக்கான ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு பிஞ்சு போகாமல் கரெக்டாக தான் இருக்குது. இதில் எந்த விதமான டேமேஜும் கிடையாது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டிப்பில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு உடஞ்சி போய் கிடக்கு. ஓகே, எனிவே நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இந்த பட்டன் தான் ஒர்க் ஆக போகுது. இந்த ஸ்டிப்பு நமக்கு நல்லா தான் இருக்க போகுது. இது தேவையில்லைன்னு வச்சுக்கலாமே. இப்போ உள்ள ஸ்பீக்கர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இது லென்ஸு. இது வந்து மோடு மாற்றுறது, வீடியோ மோடு, அது மோடு மாற்றுறது. இது ஜூம்னு நினைக்கிறேன். சிப்பு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு இப்போ தனியாக கழட்டலாம். என்னங்க லென்ஸை டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸை வந்து தனியாக கழட்டோம். இந்த லென்ஸோட கூட்டு பகுதி இதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்த்தா சின்னதாக தெரியுது. ஓகே, பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த இதுதான் பேட்ரி. இது உள்ள பேட்ரி போடுவாங்க. இது உள்ள பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு போடுவாங்க. பேட்ரி கனெக்ஷன் இங்கே ஏதாச்சும் தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இல்லைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியாக அடித்து பிடிச்சி சண்டை போட்டு எப்படி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த கேமராக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டில் பார்த்திங்களா ஒரு 4-5 பேட்ரி கிட்ட போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு கூட கண்டுபிடிக்க முடியல. 3 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே ஸ்டிப் வேறு பிஞ்சு போய் கிடக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் இதை கழட்டி நல்லா ஆப்ரேஷன் பார்த்து விட்ருக்கான். ஸோ இதுதான் போர்டு. நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தது. இந்த ஒரு போர்டு தான் வந்து வீடியோவும் எடுக்குது, ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோவும் எடுக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்து சிப்பெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அதர்தன் பார்த்திங்கன்னா நமக்கு லென்ஸு இந்த இங்கே தான் இருக்குது. லென்ஸு, கேமரா எல்லாமே இங்கே தான் இருக்குது. சைடில் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படின்னு சவுண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே இப்போ தனியாக கழட்டியாச்சு.
ஃபோனில் ஒன்றுமே இல்லை. மெயின் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம எங்கே எடுத்து வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் மெயின் ப்ராப்பர்ட்டி. இங்கே பேட்ரி போடுறதுக்கு அந்த செட்டப்பு, பின்னாடி பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை கொடுத்து வச்சுருக்காங்க. பழைய இரும்பு கடையில் எதுக்குள்ள தூக்கி போட்டாங்க தெரியல, இந்த மைக்கில் இருக்க மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உருகி போயிடுச்சு. பிளாஸ்டிக்கா இல்லை வேறு என்னமான்னு தெரில. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சுக்க மேலே ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு சைடில் இது ஏதோ கேமரா லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் என்னென்னு தெளிவாக தெரில. எல்இடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மெயின் விஷயம் எதுனா இதுதான் மெயின் விஷயம். இங்கே தான் நமக்கு லென்ஸ் இருக்குது. கேமராவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இப்போ நம்ம கையில் இருக்குது. மேலே பார்த்தீங்களா பிளாஸ்டிக் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி எவனா இரும்புகள்லேருந்து எடுத்து நொறுக்கி வச்சுருக்கிறான், போட்டு வேலை பார்த்து இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ தான் இடுங்குல தூக்கி போட்டிருக்கான் போல். எனிவே இப்போ நம்மக்கிட்ட வந்து லென்ஸ் மாட்டிக்கிச்சு. இந்த கேமராவுக்குள்ளே இருக்க லென்ஸும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா இவ்வளோ தான் அந்த லென்ஸு. நான் கூட பெருசாக இருக்குன்னு பார்த்தேன், சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கேமரா, லென்ஸு கிடையாது, கேமரா. ஸோ இந்த ஒரு கேமரா தான், இந்த சின்ன மாடியூல் தான் நமக்கு வந்து வீடியோ எடுக்குது, படம் எடுக்குது, அவ்வளோ தெளிவாக வச்சுருக்குது, எல்லாத்தையும் பண்ணுது. அதுக்கப்புறம் லென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே. இது நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டேன், தெரியுதா? கேமராலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெளியில் வச்சு பார்த்தாலும் தெரியல. இங்கே கேமரா தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக தெரியுது. இது கேமரா மாடியூலு, இது லென்ஸு. உள்ள இந்த சைடில் தான் திறக்கும், அது எப்படி திறக்குதுன்னு தெரியல. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் அந்த லென்ஸ் திறக்குமா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவே இல்லை. கடைசியாக என்ன பண்ணான்னா திருப்புளி எடுத்து நட்டாங்கலாம் கழட்டி அந்த லென்ஸோட அந்த இது திரும்ப பார்த்தீங்களா அதை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை சுற்றி பார்த்தோம்னா லென்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்களா, நான் கூட லென்ஸ் நிறையா ஓப்பன் ஆகும் பார்த்தேன், லென்த்தை ஓப்பன் ஆகும் பார்த்தேன். ஆனால் லென்த்தெல்லாம் ஓப்பன் ஆகலை, இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது. என்ன தான் இதை நம்ம இன்றைக்கி கையால் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஒரிஜினல் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது இது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு போகும். அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த கேமரா மேலே அவ்வளோ ஆசை. ஆனால் இந்த கேமராவை சரி பார்த்து அந்த மாதிரி ஸ்டைலிஷாக ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே கழட்டி பார்த்தா தான் தெரியுது நமக்கு முன்னாடியே எவனோ உள்ளே இருந்து பிச்சு வச்சுருக்கிறான். ஸோ இந்த கேமராவை நம்ம சரி பார்க்க ட்ரை பண்ணோம்னா பொருட்கள் வாங்கணும், ஸ்டிப்பு அது இதுன்னு சொல்லி வாங்கணும், அதுக்கு காசு ரொம்ப செலவாகும். ஸோ அதனால் நம்மளால் இந்த கேமராவை சரி பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிற அந்த மதர் போர்டு, லென்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டிப்பு மட்டும் தான் பிஞ்சு போய் கிடக்கு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கேமராவோட பார்ட்ஸ் தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் நம்ம சேனலோட அபவுட்டில் இருக்கும். செக் பண்ணி பார்த்து தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கம்மி ப்ரைஸில் நான் தரேன். அவ்வளோதான். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி கேமராக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.